செமிஃபைனலில் ஃபஸ்ட் ரவுண்டாக புத்தாம்பூர் விசஸ் தோனி பாய்ஸ். தோனி பாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. புத்தாம்பூர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜா நேற்றுக்கிட்டே சூப்பராக விளாண்டுருந்தாங்க. இன்னிங்ஸு சூப்பராக இருந்துச்சு ராஜாவோட இன்னிங்ஸு. ஃபஸ்ட் பால் முதல் பவர் பிளேயோட முதல் பால் இங்கே பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்ப்போம். சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் விக்கெட். விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தோனி பாய்ஸ். பழனி குவிக்கராக வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் நல்ல லென்த் பிடிச்சாங்க. பேக் டு பேக் டாட் பால்ஸாக பதிவு பண்ணியிருக்காங்க அஜித் அங்கே பிரகாஷ். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்துக்கு போனாங்க. இன்சைட் டச் போல்டுன்னு நினைக்கிறேன். அம்பையர் கால். நல்லது ஒரு பந்து வீச்சு பிரகாஷ். ஸ்டார்ட் பால் பேக் டு பேக் நாளையுமே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து பிரகாஷ் லோட்டாஸாக கனெக்ட் பண்ணாங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட் இருந்துச்சு, மிஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விக்கெட்டாக இருந்திருக்கும். நல்லது ஒரு அடி சிங்கிள். இந்த கேட்ச் தான் மேட்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்போம் மேட்ச் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் மோர் பவர் பிளேயோட லாஸ்ட் போல் ஸ்லாட்டி இருந்த பந்து அங்கே கவர் திசையில். சான்ஸ் ஃபார் ரிவர்ஸில் போனாங்க. கேட்ச் எடுக்க முடியாது. கண்டிப்பாக பவுண்டரிஸே தடுத்து போட்டிருக்காங்க. ஈஸி டூ. அட்லாஸ்ட் ஒரு முடிவில் 3 ரனில் போட்டு கொடுத்துருக்காங்க பவர் பிளேவை. பிரகாஷ் இங்கே நல்ல ஸ்டார்ட் தோனி பாய்ஸ்ட இருந்து. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பழனி. அப் டு கேரளா குவிக்கராக வந்திருக்கு. இங்கே 2 பேருமே மிஸ் பண்ணி கண்டிப்பாக பவுண்டரியான சான்ஸ் இருக்குமான்னு பார்ப்போம். கேப்பில் போயிட்டா பவுண்டரி ஆயிரும். பால் ஸ்டாப் ஆகிருக்கு. ஓடி தான் எடுக்கணும் கண்டிப்பாக. ஈஸி டூ. 2 ஓட்டங்கள். பவுலிங் எல்லாம் அருண் ஆப் டு ஆக்கிங் லென்த்தில் தெளிவாக எடுத்தாங்க கவர் ரீஜியனில். சான்ஸ் ஃபார் பாலுக்கு லேட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர். அதனால் 2 கண்டிப்பாக கிடச்சிடும். ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் டைம் கொடுத்தாங்க. கரெக்டாக எடுக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் 6. பழனி பேட்லேருந்து முதல் 6 இந்த இன்னிங்ஸில் இந்த டோர்னமெண்ட்டில். இன்னைக்கு சுற்றுற அளவுக்கு தான் டைம் இருந்துச்சு. அந்த டைமிங்கில் கரெக்டாக எடுத்தாங்க பழனி போன பால். நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிள் பிளே. நல்ல டிரைவும் கூட அங்கே. நல்ல ஸ்டாப். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. நல்ல த்ரோ ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. மாட்டிக்காங்கன்னு நினைக்கிறேன். டாப் சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் அன்பு இங்கே விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஷேக்கில் நியூ பேட்ஸ்மேன் கட்டுக்கு போனாங்க. நல்ல கட்டும் கூட பாயிண்டில் கரெக்டாக பனிஷ் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரி குயிக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பவுண்டரியும் கிடச்சிருக்கு. பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரி வந்த முதல் பாலே பவுண்டரி எடுத்து வந்துருக்காங்க குயிக்கரா. 18 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் பிரகாஷ் முதல் ஒரு பவர் பிளே 3 ரனில் போட்டு போன பிரகாஷ் இப்போ ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. குயிக்கராக எடுத்தாங்க. நாங்கள் சான்ஸ் ஃபார் 6. இங்கே பழனி பேட்லேருந்து முதல் 6 இந்த ஓவரில். இந்த தடவை தெளிவாக எடுத்தாங்க கவர் ரீஜியனில். சான்ஸ் ஃபார் ஸ்டாப் கூட நல்ல பேஸ். ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். ஈஸி டூ. ஸ்விட்ச் இருக்கான ட்ரை அங்கே தெளிவாக மைண்டை போட்டு விளாண்டாங்க. துரத்தி தான் போகிறாங்க. என்ன ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட். இங்கே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஈஸி டூ. ஓட்டங்களின் எண்ணி நல்ல ஒரு ஆப் டு ஆகர் வித்தே கொடுக்காத பந்து வச்சு நல்லது ஒரு அடி தரையில் தான் ஆடினாங்க. ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் குயிக்காகவே இருந்திருக்காங்க. ஈஸி டூ. 2 ஓட்டம். டு பேக் டபுளை கொண்டு வந்திருக்காங்க பழனி. லாஸ்ட் ஒன் மோர் இந்த ஓவர். நல்ல கட்டுங்க ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். அங்கே நல்ல த்ரோ இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க பிரகாஷ். இருக்குன்னு நினைக்கிறேன். மெயினிங் ஒன் மோர் ஆப் டு ஆகரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு பவுலர் கையிலேருந்து ஸ்டாமோட ஃபீல்டர். 1 ஓட்டம் மட்டும். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க பிரகாஷ். 32 ஆடி இருக்காங்க. புத்தாம்பூர் ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால். அங்கே சென்சிபிள் பிளேங்க கேப்பில் தலைக்கு மேலே ஃபீல்டர் தலைக்கு மேலே விளாண்டாங்க. நல்லா ஸ்டாப் கூட சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் இல்லை மணி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை வெரைட்டி கட் பண்ணாங்க. சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப் கூட லைனில். நல்ல த்ரோ. ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போட்டாங்க. ஒயிட் கட்டுக்கு போனாங்க. அதே டைரக்ஷனில் ஒயிட் பேக் டு பேக் ஒயிட்டை பதிவு பண்ணியிருக்காங்க பவுலர் மணி. லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி கரெக்டாக பனிஷ் பண்ணிக்காங்களான்னு பார்ப்பா. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி. பழனி பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி இந்த ஓவரில். குவிக்கரை கட்டுக்கு போனாங்க. தெளிவாக ஏமாற்றி போட்டாங்க பவுலர். டாட் பால் கம் பேக் டெலிவரி ஃப்ரம் மணி.
டாஸ் பால் பனிஷ் பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல பாலையே பனிஷ் பண்ணுறாங்க, டாஸ் பாலை விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த ஓவரில் வேற 2வது பவுண்டரி பழனிமேட்லேருந்து ஃப்ரீ ஹிட். சப்போர்ட் பண்ணி போனாங்க. வித்தை கொடுக்காத பந்து வீச்சு பவுலர் கையிலேருந்து. ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். நல்ல த்ரோ, இஸ் இட் டபுள். நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணாங்க. சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். சிங்கிள் தான் கிடைக்கும், சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. மணி 4 ஓவர் முடிவில் 50 ரனை அடுத்த ஓவரை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தன்னோட டீம் ஆஃப் செஞ்சுட்டு 4 ஓவரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பழனி ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே மறைச்சிட்டாங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச அண்டரில் போய் டிராப் பண்ணியிருக்காங்க. செய்யப்பட்டு ஒரு ஓட்டம் மட்டும். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு, சிங்கிள். நான் கூறியது போல நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தரையில் ஆடினாங்க. என்ன மாற்றி கொடுப்பாங்க கண்டிப்பாக பழனிக்கு. பிக் ஹிட்டருக்கு இது வரைக்கும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க பழனி. ஒரு கேட்சை முதல் பாலே கேட்சை ட்ராப் பண்ணாங்க. அதுலேருந்து மேட்சை லைஃப்பை கொடுத்ததுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டீமோட ஆஃப் செஞ்சுரியும் கடந்து வந்திருக்காங்க மேலே. ஓகே, டாஸ் பால் குயிக்கராக போயிருக்கு. தாண்டிடுமான்னு பார்ப்போம். ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட டைரக்ட் டு த ஃபீல்டர். ஆனந்த் அவர்கள் சிறப்பான தடுப்பு. ஸ்டாப் கூட சிங்கிள் தான் கிடைக்கும். நிற்க வச்சு எண்டு மாறி இருக்காங்க. சிங்கிள், ஒரு ரன் அவுட். ஸ்லாடி இருந்த பந்து சரியான கனெக்டில் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டரான்னு பார்ப்போம். ஃபீல்டர் தாண்டி இருக்கு. நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன். இங்கே விக்கெட்டுங்க. பழனியோட விக்கெட் ரன் அவுட் மூலியமாக வெளியே போகுது. இது வரைக்கும் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க பழனி. கட்டுக்கு போனாங்க. குயிக்கராக இருந்திருக்கு. டாட் பால் ஸ்டோன் ஏறி உல்டாஸாக கனெக்ட் பண்ணாங்க. இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க தோனி பாய்ஸ். 55 அப்படின்ற டார்கெட்டில் உள்ள வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கண்ணா ஃபர்ஸ்ட் ஓவர் பிடிச்சிட்டா லோகேஷ் முதல் பாலே வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஒரு பேட்டிங் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ஓட்டம் மட்டும். பிரகாஷ் செகண்ட் ஒன். அப் டு ஏக்கரில் தெளிவாக எடுத்தாங்க. மிட் விக்கெட் ரீஜியனில். சான்ஸ் ஃபார் பவுண்டரி. 4 ஓட்டங்கள். பிரகாஷ் பட்லேருந்து ஒரு முதல் பவுண்டரி. பிரகாஷ் தான் சந்தித்த முதல் பந்தை 4 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கரில் குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்ட பந்து அங்கே ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன். சிங்கிள், ஒரு ஓட்டம். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி நினைக்கிறேன். பவுண்ட்ரி. கண்ணா பேட்லேருந்து ஒரு முதல் பவுண்ட்ரி. சாரி தடுத்துருக்காருங்க ஃபீல்டர் போய். சிறப்பானது ஒரு பேட்டிங். இந்த தடவை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் லாங் ஆனில் கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்திருக்காங்க. பேக் டு பேக் டபுள். செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா சந்துரு ஸ்டேக்கில் பிரகாஷ். அப் டு ஏக்கரில் குயிக்கராக வந்திருக்கு. டாட் பாலோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சந்துரு நடக்க வாய்ப்பில்லை. சப்போர்ட் பண்ணி கவர் ரீஜியனில் கவரில். சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் விக்கெட். கேட்ச் என்ற முறையில் ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. குயிக்கராக வந்திருக்கு. ஷார்ட் பாலாக இருந்தாலும் டாட் பால். அப் டு ஏக்கரில் குயிக்கராக வந்திருக்கு. பேக் டு பேக் டாட்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க சந்துரு. அப் டு ஏக்கரில் காலை பொத்துட்டு வந்திருக்கு. குயிக்கராக டாட் பால். பேக் டு பேக் 3 யாக்கிங் லென்த்தில் டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க சந்துரு. நல்ல திருகல் பந்து வச்சு டாட் பால். அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க சந்துரு. குயிக்கரா இந்த ஓவரை மெய்டன் ஓவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு டேல ஒரே ஒரு மெய்டன் ஓவர் பார்த்துருந்தோம். இன்னைக்கு டேல முதல் மெய்டன் ஓவர் சந்துரு கையில் இருந்து வந்திருக்கு. 2 ஓவர் முடிவில் 10 ரன் ஆடிருக்காங்க. ஒரு ஷாட்மா ராஜா ஸ்ட்ரைக்கில் கண்ணன் தரையோட தரையாக கீழே தள்ளினாங்க ஷாட் பாலை. ஆனால் ஸ்டாப் அங்கே சந்துரு ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். நல்ல த்ரோவும் கூட. ரன் அவுட்கான சான்ஸா? அம்பையர்ஸ் கால் ரன் அவுட். ஒரு விக்கெட். இந்த தடவை ஹுட்லந்தில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். சான்ஸ் ஃபார் 4 ஓட்டங்களை தான். நல்ல டேக்கன் பார்த்தா கேட்ச் பிடிச்சி ட்ராப் பண்ணியிருக்காங்க. 2 ஓட்டங்கள். வீட்டில் லோகேஷ் இங்கே ஈஸி டூ. ஷார்ட் பால் ஒய்டாக மாதிரி இருக்குது. ஒய்ட் ரிபோர்ட். இந்த தடவை டப் ஆச்சு மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். நல்ல டேக் அண்ட் விக்கெட். கேட்ச் என்ற முறையில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேக்கில் முருகேசன். அப் டு கேர்லஸ் நல்ல ஸ்லோயர் மூலியமாக டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க ராஜா. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு அப் டேக்கர் வித்தே கொடுக்காத பந்து வச்சு
நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் ஈஸி டூ. 4 ஓட்டங்களை கடக்குமா என்று பார்த்தோம். 2 ஓட்டங்கள் மட்டும். அட்லாஸ்ட் இந்த ரெண்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க ராஜா. 3 விக்கெட்டில் 16 ரன் ஆடிருக்காங்க 3 விக்கெட்லேருந்து. ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட் பழனி ஆல்ரவுண்டர் பழனி. முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்க நீங்கள் சந்துரு விக்கெட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பழனி. அருண் தன் இந்த தடவை பவுலரை போட்டு பவுலரை போனாங்க. தடுப்பாட்டம் ஆனந்த ஃபீல்டர் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் விலைக்கு போடப்பட்ட பந்து வைட். ஸ்லோ ஏரில் டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க பழனி. தரையோட தரையா போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் இதெல்லாம் ஃபோர் தான். ஆனா தடுத்துறாங்க. காட்டர் பால் இங்கே இன்சைட் எட்ஜ் பவுலர் போல் பவுலர் இருந்தாங்க. டாட் பால் அது ஸ்கோர் நிறைய. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. இங்கே எதுவுமே பின்னாடி போத்துருக்கு. செவத்தில் விட்டு பால் கண்டிப்பாக நின்று தான் நினைக்கிறேன். செவத்துலேயும் பட்டிருக்கு. ரன்னிங் பிட்வீன் 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. ஈஸி டூ. குறுக்க மடிச்சாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி பேருக்கு குயிக்கரா பவுண்டரி. 4 ஓட்டங்கள். ஃபிஃப்த் ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால். எங்கே சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். தலைக்கு மேலே போயிருக்கு. அதில் ஸ்டாப் ரன்னிங் பண்ணி 2 அலோவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஈஸி டூ. 2 ஓட்டங்கள். ஷார்ட் பாலுங்க கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காரு. இந்த தடவை பவுண்டரி கன்ஃபார்ம் போயிருந்தேன் நினைக்கிறேன். பவுண்டரி. 4 ஓட்டங்கள். 4க்கு 20 விலைக்கு போட்டாங்க. ஒய்டுன்னு நினைக்கிறேன். ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை கட்டுக்கு போயிட்டாங்க. தெளிவான கனெக்டிவ் இருந்திருக்கு. பவுண்டரி கிடச்சிரும் கண்டிப்பாக. பவுண்டரி. 4 ஓட்டங்கள். மீதமில்ல 3க்கு 15 ஆடணும். மீதமில்ல 3க்கு 15. குயிக்கராக எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் நல்லது ரெடி. பவுண்டரி. 4 ஓட்டங்கள். மீதமில்ல 2க்கு 11. 2 மோர் 2க்கு 11. 10 அடிச்சா மேட்சை ட்ரா பண்ணலாம். கண்டிப்பாக 2 பேரும் சேர் தேவைப்படும். குறுக்க எடுத்துட்டாங்க. தரையோட தரையாக தான் போயிருக்கு. தப்பிச்சிட்டாங்க பவுலர். இங்கே ஸ்டாப் கூட பண்ணி ரன்னிங் பிட்வீன் 2 ஓடிடுவாங்க கண்டிப்பாக. ஈஸி டூ. 2 ஓட்டங்கள். மீதமில்ல 1க்கு 9 ஆடணும். ஒரு பாலை சேஃபாக போட்டால் போதும். மேட்ச் இங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க புத்தாம்பூர் ஃபைனல்ஸுக்கு. லாஸ்ட் 1 ஓவர் யார் ஃபைனல் அப்படின்றத பார்ப்போம். இதோட இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனல்ஸுக்கு போகிறாங்க புத்தாம்பூர். வெல் பிளேட் பை தோனி ஃபேன்ஸ்.